ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் செல் லெமன்ஸ் கேம் தான் ப்ளே பண்ணுவோம். இது ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அதுதான் நம்மளும் வந்து ப்ளே பண்ணுறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே கேம் கூட போகலாம். அது மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. D1 1 2 3 4 3 செல் லெமன்ஸ் மேக் த பிஎஸ் ஹியர். அதாவது பிஎஸ்ல காசு போல லிட்டில் மேட்சிங் லிட்டில் கம்மிங் டு கெட் யூ. என்னது அது? ஸ்டார்டடு. ஓகே, காசு எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அது எவ்வளவு? $1 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்பா நம்மளுக்கு நிறைய கொடுக்குது. ஓகே, இதுதான் நம்ம பேஸ் போல். லெமன் ஸ்டாண்டு. ஓகே, எப்படி எங்கே நம்ம பேஸ்? இதுதான் நம்ம பேஸ் போல். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லெமன் ஸ்டாண்டு கட்டிடுவோம். இதில் நம்ம கிளிக் பண்ணோன்னா கிளிக் பண்ண காசு வருது. எவ்வளோ நேரம் நான் கிளிக் பண்ணுவேன்? ஆட்டோமா எதுவும் இல்லையா? அது யாரா கஸ்டமர்? சூப்பராக இருக்குது பர்பிள் கலரில். இன்னும் எதுவுமே கேட்காம அவசரம் அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்களா? ஓகே, கீழே அது என்ன அப்கிரேடு இருக்குதுன்னு தெரில. அப்கிரேட் பண்ணால் மேபி காசு அப்கிரேட் ஆகுது, அதே டைம் அதாவது டைமும் அப்கிரேட் ஆகுது. ஸோ சருன்னு காசை ஏற டைமும் ஏற ஜுருபுருன்னு காசு வந்துகிட்டே இருக்கும். ஓகே அடுத்து நம்மளால் இன்னொன்று அப்கிரேட் பண்ணணும். இப்போ என்னன்னா ஜூஸர்னா ஓகே, ஜூஸ் மிஷின். இது வந்து நம்மளுக்கு 2x கேஷ் கொடுக்குமா? ஓகே, 2xனால இப்போ நம்மளுக்கு $5 செகண்ட்ஸ் கிடைக்கிது. அங்கே $82 இருக்குது, இங்கே $100 இருக்குது. அதை வாங்கினதுக்கு ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட காசு இல்லை. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி கேம்குள்ளே வரும்போதே ஒன்று பார்த்தேன். இங்கே லெமன்ஸ்லாம் இருந்துச்சு, அதில் பறிக்க முடியுமான்னு தெரில. ஆமாம், பறிக்க முடியுது. ஒவ்வொன்றுக்கும் $2 கிடைக்குதா? அப்போ நல்லதாண்டா அது. $8 கிடைக்குது. நைஸ். ஓகே, நல்லா தான் இருக்குது கேமு. ஓகே, அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் தான் இந்த கேமில் வேணும். ஓகே, நம்ம ஒரு 2 இது கிளிக் பண்ணோன்னா அப்கிரேட் வந்துடுற மாதிரி தான் இருக்குது. அப்கிரேட் அவ்வளோ காசு கேட்குற மாதிரிக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நைஸாக இருக்குது. இப்போ நம்ம செகண்ட்ஸுக்கு $13 வருது. அப்கிரேட் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மகிட்ட $82 வந்துருச்சு. இது கப் ஸ்டாண்டு எதுக்கு? அது என்ன பண்ணுன்னு தெரில. ஆத்தாடி, $785 காசில். ஓகே, $40 வந்துருச்சா? ஓகே, அது காசு ஏற்றி விட்ருக்கப்போ. ஓகே, இதை ஒரு 2 தடவை பண்ணோன்னா $100 வந்துடும். ஓகே, $100 வந்துருச்சு. அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஓகே, இது வந்துடா கேஷ் ரெஜிஸ்டர். அது பண்ணால் ஆட்டோமேட்டிக். அதான் கேட்டேன் பாருங்க, நான் அப்போதே கேட்டேன் ஆட்டோமேட்டிக் இருக்குமானே. ஓகே, வந்துருச்சு. ஓகே, நம்ம அப்கிரேட் பண்ணி காசு எடுக்கிறோம். பொய்ன்னு வருது காசு. அங்கே பாருங்கள், $526 போடு மாஸ். ஓகே, காசு வந்துருச்சு. அடுத்ததாக வந்து அப்பாடி 1,05,000 வாய்ப்பே இல்லை. ஓகே, இது என்னதுண்ணா தெரில. ஓகே, காசு வருது, அதை நானும் எடுக்கிறேன். ஓகே, காசு பாருங்க எவ்வளோ சரசுல. அதுக்குள்ளே 6,000 7,000 8,000 செகண்ட்ஸுக்கு ஏறுது. அந்த 1000 செகண்ட்ஸ்க்கு ஏறுது. ஆனால் அவ்வளோ காசுலாம் நம்மகிட்ட அங்கே இல்லை. மாடி, இங்கே ஒரு பேஸை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை விட ஸ்பெஷலாக ஆக்குறோம் நம்ம பேஷ. இதில் நான் பார்ட்டாக போகிறேன். இதை மேக்ஸ் ஆக்குறோம் லெமன் ஸ்டாண்டை. வெயிட், இது தூக்குச்சா? இப்போ திறந்துச்சா? என்னது அது? எங்கே உள்ளோண்ட சாக்கடை. யூ கேன் அஃபோர்ட் ஏ நியூ இன்கம் சோர்ஸ்னால் இதுக்குள்ளே வந்தால் இன்கம் தருவாங்களா? தாங்க ஷோமி. அங்கே தான் காமிக்குதுடா. ஓகே, வெளியே போகிற வழியாது. இது என்னது? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஏதோ காட்டுது. ஒருவேளை அது மேலே இருக்கும். நான் சாட்டுக்க சைக்கோ மணிக்கு எங்கிட்ட ஓடிட்டுருக்கேன். ஓகே, எக்ஸிட்லாம் வேணாம்ப்பா. ஓகே, அதை தொட்டா ஒன்றுமே ஆகலை. ஓகே, தேங்க்யூ. $63 வந்துருச்சு. $66 67 ஓடு $70 அதுக்குள்ளப்பா மாசாக இருக்கேன். ஓகே, இது என்னடா 4 வழி பிரியுது. ஓகே, இது இங்கே என்னமோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கேம்லலாம் கொடுப்பாங்க. மோஸ்ட் டைம் யூஸ் பண்ணவங்க, மோஸ்ட்டாக காசு ஸ்பெண்ட் பண்ணவங்க, அது மாதிரிக்கு இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இப்போ நான் எங்கிட்டு போவேன்? எல்லா வழியும் ஒரே மணிக்கு. ஐயோ, மாட்டிக்கிட்டே, காப்பாற்றுங்க. ஃபைனல் நம்ம $100,000 வந்துடும். அதாவது $1,00,000. வெற்றிகரம். எக்ஸிட் சர்வர் லைவ். ப்ளீஸ்லாம் வெளியே விட்றா. வந்துட்டான். ஓகே, போகிற வழியில் அப்படியே எல்லோரும் பேசி பார்த்துட்டு போகலாமா? நம்ம பேசி அந்த கடைசியில் விட்டுருக்கான். ஓகே, போகிற வழியில் அப்படியே லெமன் பறிச்சுட்டு போகலான்னு பார்த்தா பறிக்க முடியல. ஓகே, 50,000 தான். தப்பாக வளரிட்டுருக்கேன். விட்டுருங்க, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்து வந்து பேர் மாற்றிக்கலாமா? என்ன பேர் வைக்கலாம்? டயல் பேட் வர மாட்டேது. டயல் பேடு இன்னும் பண்ணுறவா வர மாட்டேது. இப்போ வருது.
ஓகே அது அப்புறமேல் பார்த்துக்கலாம். கைஸ் அப்கிரேட் பண்ணால் நம்ம தரமாக ஏறுது பாருங்க. அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு 2000 வந்துருச்சு இப்போது. ஆனால் காசு பூரா கிடச்சிட்டேன். இது என்னதுடா? லெமன் டேஷ்னா வா ஒரு சைக்கிள் இனிமேல் விற்போமா அப்போது? எஸ் கைஸ் ஏதோ பேட்ச் அவார்டில் பாருங்கள் டெலிவரி லெமன் டெலிவரி அவார்டு. ஓகே டெலிவரி பண்ணுவோம் போய். அப்போனா இன்னும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவில் வரும். வெயிட் இது எவ்வளவு? 900,000 9 lakhs அண்டு இங்கே 19,000 தான். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு வேறு புதுசாக எதாவது அன்லாக் லெமன் டேஷ் த ஸ்பூன். ஓகே அங்கே தான் அன்லாக் ஆகிருக்கு. ஓகே சுகர் டேஷா? ஓகே இது என்னது? இதுக்கு 1,00,100 என்னடா இது என்ன கணக்குது? 1,100,000 வாட்? இதுக்கு தான் ஒழுங்காக படிச்சிருக்கணும். ஓகே இப்போ கரெக்டாக ஓகே அந்த 90,000 ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை போய் இப்போ அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ணால் ஓகே பேஸ்மெண்ட் அண்டு வால்ஸ் கட்டுறோம். என்னடா வீடு கட்டின உடனே வெளியே தூக்கி எறிஞ்சிட்டிங்க. ஓகே முதலாளியை வெளியே தூக்கி அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ உள்ளே வந்து அது எவ்வளோ இருக்குன்னா ரொம்ப அடி. ஓகே தான் ஆரம்பத்தில் பார்த்தது போல். இங்கே ஒரு 39,000க்கு அது என்னென்னு கூட பார்க்காம ஆன் பண்ணிட்டேன். இன்கம் சோர்ஸ்னு என்னமோ இருந்துச்சு. ஓகே அண்டு லெமன் டேஷ் இன்னொன்று அதுக்கு எவ்வளவு? ஓகே 3,250,000 அது எப்படி வாசிக்கணும்? கமெண்டில் சொல்லுங்கோ, எனக்கு வாசிக்க தெரியலுங்கோ. ஆமாங்கோ இதுதான் நம்ம கம்பெனி கார் போல சூப்பராக இருக்குது. மேலே லெமன்லாம் இருக்குது சூப்பராக இருக்குல்ல. ஓகே இன்னும் மேலே எதுக்கு மொட்டையாக இருக்குன்னு தெரியல. அதுக்கு வால்ஸ் இது என்னது ரூஃப் வரும். ஓகே விண்டோஸ் இருக்கும். ஆனால் விண்டோஸ்க்கு இவ்வளோவா கைஸ்? 11,95,000 விண்டோஸ்க்கு அவ்வளோவாடா இருக்கும் அது விண்டோலாம். என்னடா அடி கொஞ்சமாச்சு நியாயத்தோடனுங்களா? இப்போ என்னால் இதை கட்ட முடியுமா தெரியலையே. இங்கே புது லெமன் டேஷ் ஒன்று இருக்குது. ஆனால் இது என்ன 6 செகண்ட்ஸ் 7 செகண்ட்ஸ்லேருந்து வருது. அவ்வளோதான் செத்துருவேன். ஆட்டோமேட்டிக் போட்டோம் நைஸ். இப்போ எதுனா அப்போ இதே மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்கும்னு ஆட்டோமேட்டிக் போட்டோன்னா அப்படியே காசு எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும்னா அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மில்லியனோட ஸ்டாப் ஆகிடும். அதாவது இந்த லெமன் டேஷ் வந்து இங்கே உள்ளே இருக்கிறது வந்து பில்லியனோட ஸ்டாப் ஆகிடும். அடுத்து வந்து நம்ம புதுசாக ஒன்று அன்லாக் பண்ணுறது வந்து ட்ரில்லியன் வரைக்கும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கணும். அப்படி வச்சு புதுசாக நம்ம அன்லாக் பண்ணி குவாட்ரில்லியன் அந்த மாதிரி போயிட்டே இருப்போம் போல். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை அப்கிரேட் பண்ணால் 8 lakh டாலர்ஸ் வருது. அண்டு இங்கே நிறையா இது அப்கிரேட் பண்ண முடியுது. போடு நம்ம அப்கிரேட் பண்ணதுக்கு அங்கே பாருங்கள் சிறு ஏறுது. இன்னும் அப்கிரேட் பண்ணணும் நல்லா ஆயிரும் போல். ஓகே சர்பூர் 20,000 தான். ஓகே இதுக்கு மேலே பொறுமையாக அப்கிரேட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் அப்கிரேட்டில் ஸ்பெண்ட் பண்ணாலே ஈஸியாக எனக்கு காசு வரும். அப்கிரேட் ஸ்பெண்ட் பண்ண தான் நல்லா காசு வருது. இப்போது என்னென்னா இது 0.13 செகண்ட்ஸில் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இதை நான் 0.01 வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியே குருன்னு வந்துட்டே இருக்கும். தேவையான காசு கரெக்டாக வந்துடும். இப்போ ஏதோ ஸ்பெஷல் ஆர்டர் வந்திருக்கு ஐஸ். 11 மணி கிரேட்டுன்னு கொடுத்தா காசு கொடுத்துட்டான். 11 எவ்வளோ கொடுத்தான்? காசு கொடுக்குறாங்க ஐஸ். ஓகே இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் எடுத்துக்கணுமா? எடுத்துக்கிட்டால் நல்லா காசு கொடுக்குறானுங்க. அண்டு புதுசாக என்ன ஸ்கூட்டர்னா இப்போ இனிமேல் ஸ்கூட்டரில் இப்போ இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக வரும். அதே மாதிரிக்கு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்குது. அண்டு டிப்ஸு வந்து கொடுக்கணுன்னா 230 மில்லியன் வா. ஓகே அண்டு இங்கே 3 மில்லியன். ஓகே இவ்வளோலாம் பார்த்தா நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தால் தான் காசு வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அந்த சைடில் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை அப்கிரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னடா விண்டோ போட்டேங்க ஐஸ். இதை அப்கிரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்ல காசு கிடைக்கும். ஆல்ரெடி இதில் வந்து மில்லியன் கணக்கு தானே வருது. மில்லியன் கணக்கில் வந்துட்டுருக்கு. இப்போது ஓகே ஈஸியாக கட்ட முடியுது கைஸ். இப்போது அந்த இதை நம்ம அப்கிரேட் பண்ணது ஒரு குட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே இங்கே வந்து இது மில்லியனில் வந்து கொடுக்கணுமா? இப்போ வருது பூரா மில்லியன் தான் கைஸ் வருது. ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள், அது மில்லியன் இது பில்லியன் அடுத்து இன்னொன்று புதுசாக வந்து அது ட்ரில்லியன் அந்த மாதிரி தான் வரும். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கிறது வந்து சின்னதில் தான் ஆரம்பிக்கும். இதில் சின்னதில் ஆரம்பித்து அதில் 1000 தானே ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அடுத்தது ஆரம்பிக்கும் போது அது வந்து மேபி மில்லியன்லேயும் ஆரம்பிக்கலாம், இல்லைனா பில்லியன்லேயும் ஆரம்பிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா சைக்கிள் மறைஞ்சிடுச்சு. ஓகே லவ் தீஸ் ஜாப். ஓகே இவன் வந்து இந்த ஜாப்பை லவ் பண்ணுறானா?
அவ்வளோதான் அங்கே பாருங்க. நான் அப்கிரேட் மட்டும் தரமாக பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இதுக்கே நான் காசு ஸ்பெண்ட் பண்ணேன். போடு 100K வந்துடுச்சு. 100K இப்போ வந்து செகண்ட்ஸ் கூட இல்லை, அதை விட கம்மியாக டக்கு டக்குன்னு வருது. இது வரது ஒரு லக்மா. இந்த காசு தான் நம்மளுக்கு ரொம்ப லக்காக இருக்குது. அடுத்து வந்து என்னது செல்லிங். ஓகே 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 மில்லியன் காய், நீ தான் கொஞ்சம் காசு கொடுக்குற. நல்லா வேகமாக கொடுத்தனா நல்லாயிருக்கும். ஏன்னா 7 செகண்ட்ஸில் தான் இருக்குது, 7 செகண்ட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ காசு ரொம்ப வரமாட்டுது. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நான் வந்து வெளியே நிறையா பார்த்தேன். வெளியே நிறையா இது வந்து இருக்குது அப்கிரேட் பண்ணுற மாதிரிக்கு. அப்கிரேட்னா வந்து கட்டுற மாதிரிக்கு நிறையா இருக்குது. இப்போ பில்டிங் கட்டுறோம் இல்லையா, அது மாதிரி நிறைய கட்டுற மாதிரிக்கு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மிஷினை அப்கிரேட் பண்ணால் தான் நம்ம. ஓகே, புதுசாக இங்கே நம்ம வந்திருக்கே. இது என்னதுடா? ஐஸ் மேக்கர். ஓகே, இது என்ன செய்யும்? இது வந்து 4x கேஷ். ஓகே, வர கேஷை 4x மாற்றி தருமா? ஓகே. அங்கே பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ இது? ஓகே, 2 மில்லியன் பெர் செகண்ட். 2 மில்லியன் பெர் செகண்ட் இவன் கொடுக்குறான். பெர் செகண்ட் கூட இல்லை, அது கம்மியாக தான் கொடுக்குறான். இது 20 பில்லியனாடா? நான் இந்த மில்லியன் நினச்சி மேலே நின்றுட்டுருக்கேன். ஓகே, 20 பில்லியன்லாம் வர சான்ஸ் இல்லை. அடுத்து இங்கே வர எல்லாமே அன்லாக் ஆகிடுச்சு. அடுத்து இதுக்கு 8-10 மில்லியன், அது சீக்கிரமாக வர முடியுமான்னு தெரியல. அடுத்து அங்கே ஒரு நியூ இது அன்லாக் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் நான் சொன்ன அந்த ட்ரில்லியன் வந்து இதாகணும். பில்லியன் தானா? ஓகே, 13.5 லெமன் டிப்போட்னு என்னது? ஒரு வேளை அங்கே நின்றுச்சு லாரி, அது மாதிரிக்கு ஏதாவது புதுசாக வந்து நம்ம கட்ட போகிறோமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி பில்டிங் தான் அன்லாக் ஆகுமா? ஒருத்தனுக்கு வேறு மாதிரிக்கு அப்போலாம் அன்லாக் ஆகாது போல். அங்கிட்ட ஏதோ ஸ்கை சிம்பிள் காமிக்குது. மாட்டிக்கிட்டேன்டா வெளியே விடுங்கடா. அவன் வேண்டாம். ஓகே, வெளியே நம்ம காட்டுது கைஸ். ஓ இங்கே பேர் மாற்றிக்கலாமா? ஓகே, அங்கே விட்டுட்டேன், இங்கே மாற்றிக்கிறேன். என்ன வைக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு எலுமிச்சை ஜூஸ்னு வைக்கிறத விட ஜூஸுக்கு தமிழ் என்னது பண்ணிடலாம் கன்ஃபார்ம். எலுமிச்சை ஜூஸ் கேட்க ஒரு மாதிரி வியலாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது. அண்டு இங்கே நம்ம 8-10 வச்சுன்னு சொல்லி அதுவும் அன்லாக் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வந்திருக்கு. எவ்வளோ அது? பில்லியன் கணக்கில் கொடுக்குறான். நீ கொடு, நான் வாங்கிக்கிறேன். எக்ஸலண்ட் கொடுத்து எவ்வளோ வேணால் வாங்கிப்பேன். ஆனால் எக்ஸலண்ட் கொடுக்கவா? ஓகே, மோர் கொடுத்து நல்லா வாங்கிட்டு எக்ஸலண்ட். ஓகே, இப்போ காசு கொடுக்குறான். மோர் கொடுத்து ஒரு 100 மில்லியன் கூட்டிட்டேன் காய்ஸ், நல்லா இருந்துச்சுக்கா. ஓகே, இப்போ பாருங்கள் காசு ஓகே. கார் வந்திருக்குடா, நம்ம அதை தொட்டோம் இல்லையா? இப்போ ஒன்று 8-10,000 அது கார் வந்திருக்கு. ஓகே லாரி அப்புறம் புதுசாக அன்லாகவும் ஜாலி. ஓகே, பார்த்துட்டு எல்லாரும் தண்ணி குடிங்க கைஸ், தண்ணி குடிங்க. லெமன் டிப்பா. ஓய், நல்லா காய்ச்சி, சூப்பர். நான் சொன்ன பாருங்கள், அங்கே நல்லா காய்ச்சி பாருங்கள். இதுன்னு கீழே அம்புக்குறி டெலிபோர்ட். எங்கேயும் வேணால் டெலிபோர்ட் ஆக மாட்டேமா? ஆனால் பாருங்க கைஸ், கீழே எவ்வளோ இருக்குன்னு. ஓகே, இப்போ நான் ஓகே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ டெலிபோர்ட் ஆகி லெமன் டேஷ் போகல, லாக்கில் இருக்குது கைஸ் இதுக்கு. ஓகே, எல்லாத்தையும் வந்து இந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த பட்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அன்லாக் பண்ணால் தான் போக முடியும் போல். எஸ், நான் சொன்ன மாதிரிக்கு இருக்காது. எஸ், பில்லியனில் இருக்குது. எஸ், இப்போ இது ட்ரில்லியன் வரைக்கும் போகும். ஓகேவா? அப்கிரேட் பண்ண மாதிரி ட்ரில்லியன் வரைக்கும் ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ என்னென்னா, இதை நான் கிளிக் பண்ண 1 மினிட் காட்டுது. ஓகேவா? அதுதான் ஒரே பிரச்சனையாக இருக்குது. இப்போ நான் அதை அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணி நான் சொல்லலையா? சொன்னல, ட்ரெக்கு வந்துருச்சு நம்மளுக்கு கைஸ். நம்மளும் பெரிய ஆள் ஆகிட்டோம் கைஸ். எஸ், எல்லோரும் ஜோராக ஒரு கை எடுத்துக்கிட்டு. ஓகே, இங்கே என்ன லெமன் இருக்குது. ஓகே இதை நான் அப்படியே போகிற வாக்கில் கிளிக் பண்ணி விட்டுட்டு, அதுவும் அங்கே நிறைய இருக்குது, அதெல்லாம் கம்மியாக 100 மில்லியன் தான் ஈஸியாக வந்துடும். இருங்க, மேலே இந்த வந்து போகுது. இது என்ன ஃபவுண்டேஷனா? அது கூட 100 பில்லியன் யூஸ் பண்ணணும் நான். நம்ம இங்கே பின்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை காசு சேர்ந்துருச்சு இப்போ நம்மகிட்ட. என்னடா இது கைஸ்? ஏதோ அப்டேட் போல். என்ன அப்டேட்னா கேலக்ஸியாக இருக்குமோ? வெளியவே காமிச்சானுங்க கேலக்ஸி அப்டேட் இருக்குமா அன்றைக்கி ஸ்க்ரீன்லேயும். ஓகே, இது என்னதுடா? இது எதுக்கு யூஸ் ஆகும் தெரியலையே.
ஓகே அப்கிரேட் தாறுமாறாக பண்ண முடியுது கைஸ் இப்போது. அந்த மிஷின் ஏதோ காசு அதிகமாக கொடுக்கும் போல். இனிமேல் ட்ரில்லியனில் தான் வரும். ஏன்னா நம்ம அதை அன்லாக் பண்ணிட்டோம். இனிமேல் ட்ரில்லியன் கணக்கில் தான் வரும். அதனால கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே 14 ட்ரில்லியன், எனக்கு 1 ட்ரில்லியன் சேர்ந்துருச்சு. அங்கே பாருங்கள் 1 ட்ரில்லியன் ஃபஸ்ட் டைம் சேர்ந்துருச்சு. இப்போது நான் வந்து அதில் என்னன்னு பார்த்துட்டு ஃப்ளேமிங். ஓகே ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வந்திருக்கு. அடுத்து வந்து ஏதோ ட்ரக்கு வந்து இருக்குது. இது என்ன பண்ணணுன்னா கேஷை வந்து 2 இயர்ஸ் பண்ணுமா. ஓகே அடுத்து வந்து இது ட்ரில்லியன் இருக்கா. ஓகே இப்போ என்னால் ட்ரில்லியன் அப்கிரேட் பண்ண முடியுது கைஸ். நைஸ் நல்ல ஸ்டேஜ் தான் இது இப்போ நான் இருக்குது. அண்டு 1.7 ட்ரில்லியனில் ஈஸிப்பா, கிளம்புப்பா நீ. ஓகே ஐயா அந்த இடத்துல ஒரு நியூ வந்திருக்கு. இது வந்து 2.45. ஓகே வந்துடும். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணால் வந்துடும். 1 ட்ரில்லியன் வந்தாச்சு. இப்போ மேனேஜர் போட்டேன். மேனேஜர் இன்னும் ஆப்போசிட் சைடில் வந்துட்டீங்க, கோவமாக இருக்கீங்களா என் மேலே? மூஞ்சை பார்க்க மாட்டீங்கன்னு என் மூஞ்சை. அடுத்து நம்ம இதை அப்கிரேட் பண்ணுறோம் ஐஸ். இனிமேல் அப்கிரேட் பண்ணால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. காசு வந்து மேனேஜர் வந்து 13 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை எடுத்து கொடுத்துட்டே இருப்பான். வாங்கி பாயில் போட்டு அப்படியே லாலிபப் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியதான். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வாங்க லாலாம் இருக்கேன். பட் அது லாக்கில் இருக்காது. நான் என்ன யோசிக்கிறேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்து எனக்கு பயம் இல்லை, உங்களுக்கு பயம்னா பயம் கமெண்டில் சொல்லுங்கள் சும்மா தைரியமா. பால்கனி 6 ட்ரில்லியன். நைஸ் 6 ட்ரில்லியன் வந்துருச்சு. 16 ட்ரில்லியன் அதுவும் வந்துருச்சு. அண்ட் நியூ அப்டேட் இது ஈஸியாக இருக்கே. அடுத்து 90 ட்ரில்லியன் தான். அப்படியே சரன்னு வருது, காசு வருது. நம்மளுக்கு என்ன பிரச்சனையா, காசுக்கு என்ன பஞ்சாமான்னு கேட்குறேன் நான். ஓகே என்னதுடா அது, என்னன்னு தெரியல. ஓகே 90 ட்ரில்லியன் வந்துச்சு கைஸ். அப்படியே ஒரு அப்கிரேட் போட்டோன்னா ஓகே டஹு கன்வெர்ட் ப்ளாட். ஓகே நான் பாக்ஸ் வர மாட்டேது, பண்ணிட்டு தான்டா இருக்கேன். இது என்ன பண்ணும் போயிட்டு தெரிலையே. ஓ சாரிப்பா, இந்த பச்சை லைட்டை நான் நிறுத்தி வைக்கணும் போல். லூஸ் மாதிரி டொட்டுன்னு தட்டிகிட்டே இருக்கேன். ஓகே இப்போ இது எங்கே போகுது, என்னையும் கூட சேர்த்து இழுத்துட்டு போகுது. அங்கே ஏதோ நியூ இருக்குது. ஃபஸ்ட்டு அதை போய் நான் கட்டிட்டு வரேன். என்னென்னு தெரிலது. 30 மில்லியன் அது கம்மியாக தான் இருக்காது, அவ்வளோலாம் இருக்காது காசுன்னு நினச்சா. 32 ட்ரில்லியன். ஓகே இத்தினோண்டு இடத்துக்கான 30 ட்ரில்லியன். ஓகே பார்த்துக்கலாம். அடுத்து இங்கே ஒரு நியூ இருக்குது கைஸ். அதில் வந்து 35 ட்ரில்லியன் தான் சீக்கிரம் வந்துடும். அதுக்கு முன்னாடி அந்த அங்கே ஒரு பாதை போச்சு, அது என்னென்னு பார்த்துட்டு இதெல்லாம்னு பார்த்தா நீ போகவே வேணான்ட்டு கீழே வந்துனேன். ஓகே கைஸ் ஃபைனல் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னன்னு பார்த்தேன். ஓகே ஃபைனல் இந்த வீடியோ எண்டு பண்ணோம். ஓகேவா அவ்வளோதான் கட்ட முடியுது என்னால். அதுக்கு மேலே அடித்தா போர் அடிக்குது. இதோட பார்ட் 2 போடுவேன் கன்ஃபார்ம். மறக்காமல் அசைன்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஆளை போட்டுக்கோங்க. ஓகே டேக் கேர், பாய் அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களா? அப்படி தான் சொல்லுவேன். ஓகே கைஸ் see you in the next video and love you all and tata bye bye. இது உங்கள் விஜி மாஸ்டர் சேனல்.